வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு முறை இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு, அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இதுவரைக்கும் 50% வரைக்கும் வரி விதிப்பு இருக்கிறது. இனி இது 500% உயர்த்தப்படும் என்ற அச்சுறுத்தலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்க சந்தையை நம்ம தவிர்த்து வேறு சந்தைக்கு போகலாமா, அல்லது அமெரிக்க சந்தையிலே விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வேறு சந்தை பொருளாதாரம் என்ன நிலையை நோக்கி போகும், இது போன்ற ஒரு வினாக்கள் நம்முடைய இந்திய தொழிலதிபர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு நான் கூறுகிற ஒரே ஒரு அற்புதமான விடை இருக்கிறது. ஆனால் சொல்வது நான் என்பதாலும் நம்ம சேனல்லேருந்து போகிறனாலும் போய் ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது கட்டாயம் ஒரு நிறைந்த பலனை கொடுக்கும். இந்திய பொருட்களுக்கு 500% ஒரு வரி விதிக்காரா இல்லையான்னு தெரில. செனட் சபை அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ அவர் ஒரு மிரட்டல் மாதிரி தான், அதிபர் ட்ரம்ப்போடைய மிரட்டல் மாதிரி தான் விட்டுருக்காரு. இப்போ இருக்கிறது 50% வரைக்கும் இருக்குது. இதுவே கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ், அதாவது ஆயத்த ஆடைகள், ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் கடுமையாக பாதிச்சிருக்கு. குறிப்பாக திருப்பூரில், இந்தியாவிலே ஒரு ஆடை தயாரிப்பு இதில் ரொம்ப ஃபேமஸ் திருப்பூர். ஒரு ரியல் பிஸ்னஸ் பொட்டான்ஷியல் இருக்கிற இடம். வேரஸ் இன் சூரத். இந்த 2 பொட்டான்ஷியல் பிளேஸும் இந்த வரி விதிப்பால் அந்த 50% வரி விதிப்புக்கே நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஏன்னா போட்டி போட முடியல, மற்ற நாடுகள்லேருந்து வர்றதோட போட்டி போட முடியல. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்திய அரசியல் தலைவர்களும் அங்கே இருக்கிற ட்ரம்ப்பும் பேசுகிறது தான், குறிப்பாக மோடி. ஆனால் இதுக்கு ஒரு மாற்றுப்பாதையும் இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவிலேயே இதை இந்திய வரி விதிப்பு அளவுக்கு இல்லாமல் குறைந்த வரி விதிப்பிலே விதிக்க முடியும். அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது, மாற்றுப்பாதை என்ன இருக்குது அப்படின்னா இலங்கை. சரி, இலங்கையை வச்சு நீங்கள் எப்படி போய் அமெரிக்காவில் போய் விற்ற முடியும் உங்கள் பொருளை அப்படின்னா, அதற்கு மிக சரியான வழி இருக்கிறது. அமெரிக்கா இந்திய இலங்கை வியாபார ஒப்பந்தம், அதுபோல் இலங்கை அமெரிக்க வியாபார ஒப்பந்தம். எப்போதுமே நம்ம மாற்றி யோசிக்கணும். அமெரிக்க சந்தையிலே பொருளை விற்போம், அவரை ஏமாற்றிலாம் இல்லை, ட்ரம்ப்பை ஏமாற்றிட்டுலாம் இல்லை. அமெரிக்க பொருளே இந்திய பொருட்களை விற்போம். ஆனால் மாற்றுப்பாதையில் செல்லுங்கள், சற்று கூடுதலாக செலவாகும். ஆனால் 50% வரி என்பதை விட இந்த காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அது என்ன வழிமுறை என்று நீங்கள் கேட்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இமெயில் ஐடி போடுங்க. நான் உங்களுக்கு இலவசமாகவே அந்த ஆலோசனை தர்றேன். நான் யாருன்னு கேட்குறீங்களா? நீ யார் அதை கேட்குறதுக்குன்னு? ஐ எம் த கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்